ஒரு நாள் காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. தொண்டை வறண்டு போற அளவுக்கு உங்களுக்கு கடுமையான தாகம் இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து உதட்டுக்கு பக்கத்துல கொண்டு போனாலே உங்க உடம்பு அதை மீறி நடுங்குது. உங்களால ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியல. கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, திடீர்னு உங்க தாய்மொழியான தமிழ் உங்களுக்கு அறவே மறந்து போயிடுது. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு மொழியில, அதாவது ஆங்கிலத்துல மட்டும்தான் உங்களால பேச முடியுது. இதை யார்கிட்டயாவது போய் சொன்னா என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா மூளையில ஏதோ கட்டி வந்திருக்கு, இல்லனா ஏதோ நரம்பியல் கோளாறுன்னு தான் நினைப்பாங்க. ஆமா, ஆனா இது எந்த உடல் ரீதியான நோயும் இல்ல. இது இருத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற ஒரு பழமையான நினைவோட வேலைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ரம்பி போயிருந்தது. கரெக்ட். அந்த மர்மங்களை அவிழ்க்கிற ஒரு ஆழமான தேடலை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த தேடலுக்கு நாம எடுத்துக்கிட்ட புத்தகம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மற்றும் ஜோசப் ப்ரோயர் இணைந்து எழுதிய ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டீரியா. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. ஆமா, இந்த புத்தகத்துல என்ன ரொம்பவும் கவர்ந்த ஒரு வரி இருக்கு. அதாவது ஹிஸ்டீரியாவால் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் பழைய நினைவுகளால தான் அதிகம் அவதிப்படுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ரொம்ப ஆழமான வரி அது. வெளிப்படுத்தப்படாத கடந்த கதை உருவுகள் உடம்புக்குள்ள ஒரு அந்நிய பொருளா எப்படி தங்கிடுது அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது ஏதோ ஒரு சாதாரண மருத்துவ குறிப்பு மாதிரி இல்லாம மனித மனதோட ரகசியங்களை ஆராயற ஒரு சுவாரஸ்யமான நாவல் மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மனநல மருத்துவம் அப்படிங்கிறது முற்றிலும் வேற மாதிரி இருந்தது. வேற மாதிரினா எப்படி இருந்தது? இதை நாம புரிஞ்சுக்க பாரிஸ் நகர்ல இருக்கிற சால்பெட்ரியர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு போகணும். அங்க ஷார்கோட் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் ஒரு பெரிய மருத்துவ புரட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் மருத்துவம் பார்த்த விதம் ஒரு மேடை நாடகம் மாதிரி இருக்கும். மேடை நாடகம் மாதிரியா? அதாவது பார்வையாளர்கள் முன்னாடியா? ஆமா, ஒரு பெரிய அரங்கத்துல மற்ற மருத்துவர்கள், மாணவர்கள், ஏன் சாதாரண மக்கள் கூட பார்வையாளர்களா உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க முன்னாடியில நோயாளிகளை கொண்டு வந்து நிறுத்தி ஹிப்னோட்டிசம் பண்ணி அவங்களோட நோய் அறிகுறிகளை ஒரு வித்த மாதிரி காட்டுறது தான் அப்போதைய வழக்கம். ஓஹோ, ஒரு கண்காட்சி மாதிரி செஞ்சிருக்காங்க. கரெக்ட். ஒரு நோயாளி எப்படி மயக்க நிலைக்கு போறாங்க, அவங்க உடம்பு எப்படி வளைகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு காட்சி பொருளாவே பார்த்தாங்க. நோயாளியோட உணர்வுகளுக்கோ இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதுக்கோ அங்க எந்த முக்கியத்துவமும் இல்ல. ரொம்ப கொடுமையா இருக்கு கேட்டவே. ஆமா, அந்த பின்னணியில இருந்துதான் ஃப்ராய்டும் ப்ரோயரும் முற்றிலுமா விலகி வந்தாங்க. பலரை கூட்டி வச்சு வேடிக்கை காட்டுறதுக்கு பதிலா ஒரு தனி அறையில நோயாளிய உட்கார வச்சு அவங்களோட வார்த்தைகளுக்கு அமைதியா செவிசாய்க்கும் புதிய முறையா அவங்க உருவாக்குனாங்க. வாவ்! மனிதர்களை கண்காட்சி பொருளா பார்க்கறதுல இருந்து அவங்க வழிகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு மாறின அந்த புள்ளிதான் மனப்பகுப்பாய்வோட தொடக்கம். கரெக்டா? ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நோயாளியோட வார்த்தைகளை கேட்கறது ஓகே. ஆனா உடம்புக்குள்ள சிக்கி இருக்கிற அந்த அந்நிய பொருளை, அதாவது அந்த தேங்கி போன பழைய நினைவை எப்படி வெளியெடுக்கிறது? இந்த இடத்துல தான் அண்ணாவோ அப்படிங்கிற நோயாளியோட கதை உள்ள வருது இல்லையா? ஆமா, அவங்களோட உண்மையான பெயர் பெர்தா பாப்பன்ஹீம். நான் தொடக்கத்துல சொன்ன அந்த தண்ணி குடிக்க முடியாத நிலை, தாய்மொழிய மறந்துடுறது, இதெல்லாம் அண்ணாவோக்கு வந்த அறிகுறிகள் தான். இது போக அவங்களுக்கு மாயத்தோற்றங்கள் கூட வந்திருக்கு. ஆமா, தன்னோட விரல்களை பார்க்கும்போது அது பாம்புகளா தெரியற மாதிரி எல்லாம் அவங்க பயந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு இரட்டை மனநிலை இருந்ததா புத்தகம் சொல்லுது. அத அவங்களே தன்னோட தனியார் திரையரங்கம்னு சொல்லிருக்காங்க. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. அந்த தனியார் திரையரங்கம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க தன்னோட அப்பாவோட மரண படுக்கையில அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த துயரத்தை தாங்கிக்க முடியாம அவங்களோட மனம் பகல் கனவுகள்ல தஞ்சமடைஞ்சது. ஓ, மனசு தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்ட ஒரு வழி இது. கரெக்ட். அதுவே நாளடைவுல அவங்கள நிஜ உலகத்துல இருந்து துண்டிச்சு ஒரு தனி உலகத்துக்குள்ள தள்ளிடுச்சு. ஆனா இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மருத்துவர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்ததை விட அவங்க தனக்குத்தானே பேசிக்கொள்வதன் மூலமா தன்னோட பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிட்டாங்க. பேசிக்கொள்வதன் மூலமா குணமாகிறதா? ஆமா, அவங்களே உருவாக்குன அந்த முறைக்கு பேசுவதன் மூலம் குணமாகும் முறைன்னு பேரிட்டாங்க. இதையே ரொம்ப நகைச்சுவையா புகைப்போக்கியே சுத்தம் செய்யும் வேலை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஆஹா, புகைப்போக்கியே சுத்தம் செய்யும் வேலை. இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ கேட்ச் மெமரி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா சிஸ்டம் ஹேங் ஆயிடும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நாம அந்த மெமரியை கிளியர் பண்ணுவோம். அதுபோல மனசுல சொல்லப்படாத தேங்கி இருக்கிற நினைவுகளால மனித உடலும் ஹேங் ஆயிடுது. அத வார்த்தைகள் மூலமா கிளியர் பண்ணினா சரியாகிடும். அப்படிதானே?
இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒப்பீடா இருக்கலாம். ஆனா மனித மனம் ஒரு கம்ப்யூட்டர் இல்லையே. ஆமா, அதுவும் உண்மைதான். போன்ல நீங்க ஒரு பட்டன் அழுத்தி மெமரி அழிச்சிடலாம். ஆனா மனசுல இருக்கிற ஒரு ரகசிய நினைவை வெறுமனே வார்த்தைகளால சொல்றது எந்த பலனையும் தராது. இங்கதான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். அவங்க அப்ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ரியாக்ஷன் அப்படின்னா? அதாவது அந்த பழைய நினைவை அது நரந்தப்ப ஏற்பட்ட அதே தீவிரமான உணர்ச்சிகளோட சேர்த்து முழுமையா பேசி தீர்க்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? வெறும் வார்த்தைக்கும் உணர்ச்சிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? இப்போ இத ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. உள்ள கொதிக்கிற உணர்ச்சிகள் தான் அந்த நீராவி. அந்த நீராவி வெளியேற ஒரு வெண்ட் வேணும் இல்லையா? ஆமா, இல்லனா வெடிச்சிடும். கரெக்ட். நாம அன்றாடம் கோபப்படும் போதோ அழுவும் போதோ அந்த நீராவி வார்த்தைகள் மூலமாவோ இல்ல அழுகை மூலமாவோ வெளியேறிடுது. ஆனா அண்ணா விஷயத்துல அப்படி நடக்கல. என்னாச்சு உங்களுக்கு? ஒரு முறை அவங்களோட தோழியோட நாய் ஒன்னு ஒரு கிளாஸ்ல இருந்து தண்ணி குடிச்சத பார்த்து அவங்களுக்கு கடுமையான அருவருப்பு ஏற்பட்டது. ஆனா நாகரிகம் கருதி அவங்க அந்த அருவருப்ப கோபத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டாங்க. அந்த எமோஷனை காட்டவே இல்ல. ஆமா, அந்த நீராவிக்கு வெளியேற வழி இல்ல, அது உள்ளேயே சிக்கிக்கிச்சு. அந்த உணர்ச்சி முடக்கப்பட்டதுதான் அவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியாத வியாதியா மாறுச்சு. அட கடவுளே! அந்த நினைவை வெறுமனே மருத்துவர்கிட்ட சொல்றதை விட திரும்பவும் அதே அருவருப்ப கோவத்தை அழுதுகிட்டே முழுமையா வெளிப்படுத்தின போதுதான் அந்த அடைப்பு நீங்கியது. அவங்களால திரும்ப தண்ணி குடிக்க முடிஞ்சது. வாவ்! அதாவது அந்த எமோஷனல் எனர்ஜி உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு ரூபத்துல சிக்கிக்குச்சு. அதை ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் நோய் போகாது. மிக சரியா சொன்னீங்க. சரி, அப்படி பார்த்தா எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் வருது. பேசுறதன் மூலமாவோ இல்ல அழுறதன் மூலமாவோ ஒரு நோய் குணமாகுதுன்னா முதல்ல மனசு ஏன் அந்த பிரச்சனையை ஒரு உடல் உபாதியா மாத்தணும்? நேரடியா மனசுலயே அதை தீர்த்துக்கலாமே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அங்க போனா நமக்கு ரொம்ப பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சா மீட்டிங்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நமக்கு கடுமையான தலைவலி வரும். இது ஏன் நடக்குது? அது ஒரு மிகச் சிறந்த கேள்வி. இங்கேதான் ஃப்ராய்ட் மனப்பகுப்பாய்வோட மிக முக்கியமான கோட்பாடான கன்வர்ஷன் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாரு. கன்வர்ஷன், அதாவது மன அழுத்தம் உடல் உபாதையா மாறுறது. ஆமா, மனம் ஒரு சில நினைவுகளை அல்லது உணர்ச்சிகளை நேருக்கு நேர் சந்திக்க ரொம்ப பயப்படுது. அந்த உணர்ச்சியோட வலி தாங்க முடியாததா இருக்கும்போது அது அந்த நினைவை மனசுல இருந்து முற்றிலுமா மறைச்சு அது உடம்போட ஒரு பிரச்சனையா மொழிபெயர்த்துடுது. மனசு நம்மளையே ஏமாத்துதா? கிட்டத்தட்ட அப்படிதான். இதுக்கு புத்தகத்துல 2 பிரமாதமான உதாரணங்கள் இருக்கு. முதலாவது ஃப்ரூ எம்மி வான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இவங்களுக்கு பேசும்போது திடீர்னு நரம்பு இழுப்பு வந்து வாயால கிளிக் கிளிக்னு ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. விசித்திரமா இருக்கு. 2வது மிஸ் லூசி ஆர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். இவங்களுக்கு எப்பவுமே மூக்குல கருகிய புட்டிங் வாசம் வர மாதிரி ஒரு மாய உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. கருகிய புட்டிங் வாசமா? இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கே. மனதோட வலிக்கும் புட்டிங் வாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது ரொம்ப மனச கசக்கிற ஒரு கதை. லூசி வந்து ஒரு பணக்கார வீட்ல குழந்தைங்களை கவனிச்சுக்கிற ஆசிரியர். அவங்க அந்த வீட்டோட முதலாளி மேல ரகசியமா காதல் கொண்டிருந்தாங்க. ஆனா அது நிறைவேற வாய்ப்பில்லாத காதல் இல்லையா? ஆமா. ஒரு நாள் குழந்தைங்க ஒரு புட்டிங் சமைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல முதலாளிக்கும் லூசிக்கும் நடுவுல ஒரு மிக மோசமான உரையாடல் நடக்குது. தன்னோட காதல் நிராகரிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட்டு தான் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுங்கிறத அவங்க உணர்ந்த தருணம் அது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அது. அந்த தாங்க முடியாத மன உளைச்சல் ஏற்பட்ட அதே வினாடியில அடுப்புல இருந்த புட்டிங் கருகி அந்த வாசம் அறையெங்கும் பரவியது. அந்த வலிமிகுந்த நினைவை அவங்க மனம் தாங்கிக்க முடியாம அதை அப்படியே அடக்கி வைக்க நினைச்சது. அதனாலதான் அந்த வாசம் முட்டு மூக்குல தங்கிடுச்சா? கரெக்ட். அந்த தருணத்தை பற்றி ஃப்ராய்ட் கேட்கும்போது லூசி சொன்ன ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரியாது அல்லது நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லைன்னு அவங்க சொல்றாங்க. தனக்கு பிடிக்காத நினைவுகளை மனசு எப்படி தற்காப்புக்காக மறைக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அந்த ரகசிய காதலை மனம் மறைச்சிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலா அந்த கருகிய வாசத்தை மட்டும் மூக்கிலே விட்டுடுச்சு. சரியா சொன்னீங்க. அப்போ இதை நான் இப்படி ஒப்பிடலாமா? இது கார்ல எந்த பிரச்சனையும் இல்லாம திடீர்னு டேஷ்போர்ட்ல செக் என்ஜின் லைட் எரியற மாதிரி இல்லையா? என்ஜின்ல ஏதோ பிரச்சனை, ஆனா அதை நாம நேரடியா பார்க்காம ஒரு சின்ன லைட் மூலமா பார்க்கறோம். அந்த ஒப்பீட்டுக்கு நாம வரலாம். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் செய்யணும். காரோட செக் என்ஜின் லைட் உங்களுக்கு உதவியா உண்மையான பிரச்சனைய காட்ட எரியுது.
ஆனா மனித மனம் அப்படி செய்யறதில்ல. அப்படின்னா காரோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிஜமான இன்ஜின் கோளாறை நீங்க பாத்துடக்கூடாதுங்கறக்காக வேண்டுமென்றே வைரிங்க மாத்திவிட்டு ஒரு தப்பான வார்னிங் லைட்டை எரிய வச்சா எப்படி இருக்கும்? ஆஹா, மைண்ட் அப்படி பண்ணுமா? அதுதான் எங்க நடக்குது. அந்த சின்ன கிளிக் சத்தமோ இல்ல கருகிய புட்டிங் வாசமோ உங்களை எச்சரிக்கிற விளக்குகள் கிடையாது. அவை உண்மையான வழியில இருந்து உங்க கவனத்தை திசை திருப்புறதுக்காக மனம் உருவாக்குற குறியீடுகள். அப்போ உண்மையான வழிய நேருக்கு நேர் சந்திக்க பயந்து நம்மள ஏமாத்துறதுக்காக மனம் அதை ஒரு உடல் உபாதையா திசை திருப்பி விடுது. கண்டிப்பா. அட கடவுளே, மைண்ட் தன்னைத்தானே இப்படி ஏமாத்திக்குமா? ஆனா இதுல ஒரு பெரிய லாஜிக் இடிக்குதே. நோயாளிக்கே தன் பிரச்சனையின் காரணம் தெரியாது, இல்ல அவங்க மனமே அதை மறைச்சிடுச்சு அப்படின்னா ஃப்ராய்டு எப்படி அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாரு? நோயாளி கிட்ட நேரா கேட்டா பதில் வரப்போறதில்ல. ஆரம்பத்துல சார்கோட் பயன்படுத்தின மாதிரி எல்லாரையும் ஃப்ராய்டு ஹிப்னாட்டிசம் பண்ணி தூங்க வச்சு கேள்வி கேட்டாரா? ஆரம்பத்துல ப்ராய்டும் ஹிப்னாட்டிசத்தை நம்பிதான் இருந்தாங்க. ஆனா ப்ராய்டுக்கு அதுல ஒரு சிக்கல் வந்தது. ஹிப்னாட்டிசம் எல்லா நோயாளிகளுக்கும் வேலை செய்யல. எல்லாருக்கும் அந்த மயக்க நிலைக்கு போக முடியாது. கரெக்ட். ஆமா, சிலரால அந்த ஆழ்ந்த மயக்க நிலைக்கே செல்ல முடியல. அப்படி வேலை செய்யாத நோயாளிகள் கிட்ட உண்மைய வரவழைக்க ப்ராய்டு ஒரு புதிய விசித்திரமான முறைய கண்டுபிடிச்சாரு. அதுதான் நெற்றியில் கை வச்சு அழுத்தும் முறை. அது என்ன நெற்றியில் அழுத்தும் முறை? நோயாளி தமக்கு எதுவும் நினைவில்லைன்னு சொன்னாலும் ப்ராய்டு அவங்கள அமைதியா படுக்க வச்சு அவங்க நெற்றியில தன் கைய வச்சு லேசாக அழுத்துவாரு. நான் என் கையை எடுக்கும்போது உங்க மனசுல தோன்ற வார்த்தைய அது எவ்வளவு அபத்தமா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாரு. நிஜமாவா? இது கேக்குறதுக்கே ரொம்ப சிம்பிளா ஏதோ விளையாட்டு போல இருக்கே. ஆனா அது ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சது. ஒரு பெண் கிட்ட ப்ராய்டு இப்படி நெற்றியில அழுத்தி பரிசோதனை செஞ்சப்போ எந்த நினைவும் இல்லைன்னு சொன்ன அந்த பெண் திடீர்னு 3 வார்த்தைகளை சொன்னாங்க. என்ன வார்த்தைகள் இது? காவலாளி, இரவு உடை, பண்ணை வண்டி. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த சம்பந்தமும் இல்லாத வார்த்தைகள் மாதிரி இருக்கே. நமக்கு அப்படி தோணலாம். ஆனா ப்ராய்டு விடாப்பிடியா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நினைவுகளை ஆராய்ந்தப்போ அது அவங்களோட சகோதரிக்கு சிறு வயசுல நடந்த ஒரு பயங்கரமான பாலியல் வன்கொடுமை பற்றிய ஆழமான ரகசியம் அப்படிங்கறத வெளியே கொண்டு வந்தது. ஓ மை காட்! அந்த பெண்ணோட சாதாரண மனோ அந்த பயங்கரமான நினைவை மூடி மறைச்சிருந்தது. ஆனா அந்த 3 குறியீடுகள் மூலமா அது வெளியே வந்தது. கொஞ்சம் இருங்க, இத நான் சந்தேகம் படாம இருக்க முடியல. இது மருத்துவர் தனக்கு தேவையான பதில நோயாளி கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்குறது போல இல்லையா? எப்படி சொல்றீங்க? நோயாளி எப்படியோ எதையாவது சொல்லணும், அதனால சும்மா வாய்க்கு வந்ததை சம்பந்தம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்களா? நெற்றில கை வச்சு அழுத்தின உடனே எப்படி கரெக்டான பதில் உள்ளே இருந்து வரும்? இது எந்த விதத்துல லாஜிக்? இது ரொம்ப நியாயமான சந்தேகம். அந்த காலத்து மருத்துவர்களும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. இதுக்கு பதிலளிக்க ஃப்ராய்டு மற்றும் ப்ராயர் இணைந்து உருவாக்குன பிளவுபட்ட மனம் அப்படிங்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளவுபட்ட மனம்னா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த நினைவும் மூளையிலிருந்து அழிஞ்சு போறதில்ல. அவை மூளையில அடுக்கப்பட்ட ஆவணங்கள் மாதிரி பத்திரமாவே இருக்கு. ஆனா மூளை அதை 2 பகுதிகளா பிரிச்சுடுது. ஓ, சாதாரண மனசு ஒண்ணு, ஆழ் மனசு ஒண்ணு. சரியா சொன்னீங்க. ஒன்னு நம்ம அன்றாட சாதாரண மனம், மற்றொன்று இந்த வலியான ரகசியங்களை அடக்கி வச்சிருக்க ஆழ்மனம். அந்த ஆழ் மனசுல இருந்து நினைவுகள் வெளிவரக்கூடிய பாதை ஒரு ஊசியோட காதை போல சுருங்கிடுச்சு. மூளை அந்த நினைவுகளை ஒரு பெரிய தடுப்பணை கட்டி நிறுத்தி வச்சிருக்கு. ஆமா. இப்போ ப்ராய்டு நெற்றியில கை வச்சு அழுத்துறது அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வித்தை கிடையாது. அது நோயாளியோட கவனத்தை ஈர்த்து அவங்களோட மனத்தடைய உடைக்கிற ஒரு சடன் ஷாக், ஒரு சின்ன உந்துதல் மட்டுமே. ஓஹோ! ஒரு அணைக்கட்டுல இருக்கிற சின்ன தடைய ஒரு கல்ல வீசி உடைச்சோன்னு தண்ணி பீறிட்டுக்கிட்டு வர்றது போல அந்த தடைய உடைச்ச உடனே அடக்கி வைக்கப்பட்ட அந்த உண்மையான நினைவுகள் வார்த்தைகளா வெளியே வந்து விழுகுது. இப்ப புரியுது. அதாவது அந்த பிரஷர் அப்படிங்கிறது மனசோட செக்யூரிட்டி கார்டை கொஞ்ச நேரம் ஏமாத்திட்டு உள்ள போற மாதிரி. ரொம்ப சரியான உதாரணம். ஆனா இந்த தேடல் ஆழமாக செல்ல செல்ல நோயோட அடிப்படை காரணங்கள் ரொம்பவும் சங்கடமான உண்மைகளா, இருண்ட ரகசியங்களா வெளிவந்தது இல்லையா? இதுவே இந்த புத்தகத்தோட 2 ஆசிரியர்களுக்கும், அதாவது ப்ராய்டுக்கும் ப்ரோயருக்கும் இடையில பெரும் பிரிவை, ஒரு விரிசலை ஏற்படுத்துச்சுன்னு நான் வாசிச்சிருக்கேன். அது ஏன் நடந்தது? வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய விரிசல்னு சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனா மனப்பகுப்பாய்வு அப்படிங்கிற துறை தனித்து நின்றதே அந்த பிரிவுக்கு பிறகுதான். அதுக்கு என்ன காரணம்? முக்கிய காரணம் 19ஆம் நூற்றாண்டோட விக்டோரியன் காலகட்டத்த மனநிலை. ஃப்ராய்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர், ஆனா அவரு அந்த பழமைவாத சமூக அமைப்புக்குள்ள இருந்தவர். ஓ,
அவர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்திருக்காரு. ஆமா, அண்ணாவோ விஷயத்துல கூட அவங்களோட பிரச்சனைகளுக்கு பின்னாடி பாலியல் சார்ந்த எந்த காரணங்களும் இல்லைன்னு அவர் நம்பினாரு. நோய்களுக்கு காரணம் ஏதாவது விபத்து அல்லது உடல் ரீதியான அதிர்ச்சிகளா மட்டுமே இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அப்ப மனிதர்களோட இருண்ட சங்கடமான பாலியல் உணர்வுகளை ஆராய அவர் தயங்கினாரு, பயந்தாருன்னு கூட சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஆனா ஃப்ராய்ட் அப்படி பயந்து பின்வாங்கல இல்லையா? காரணம் அப்படிங்கறத அவர் துணிச்சலாக கண்டுபிடிச்சாரு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இத நாம புரிஞ்சுக்க எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதையை எடுத்துக்கலாம். அவங்க தன்னோட நோயுற்ற அப்பான கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்களோட கால்கள்ல கடுமையான வலி ஏற்பட்டது. அவங்களால நடக்கவே முடியல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரை கவனிக்கும் போது உடல் சோர்வு ஏற்படும், அதனால கால்வலி வந்திருக்கும்னு சாதாரணமா நினைக்க போனது. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா ஃப்ராய்டோட பரிசோதனையில வெளிவந்த உண்மை முற்றிலும் வேற. எலிசபெத்தோட சகோதரி இறந்து கிடக்குறாங்க. அந்த மரண படுக்கைக்கு பக்கத்துல எலிசபெத் நிக்கும்போது அவங்களோட சகோதரியோட கணவனை பாக்குறாங்க. அப்போ அவங்களோட அடிமனசுல மின்னல் போல ஒரு எண்ணம் தோன்றுது. இப்போது இவன் சுதந்திரமாகிவிட்டான், இவன் என்னை மனைவியாக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணம். மை காட், சொந்த சகோதரி இறந்த தருணத்துல அப்படி ஒரு எண்ணமா? ஆமா, அடுத்த நொடியே அந்த எண்ணம் அவளுக்கே எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சியை தந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தன் சகோதரியோட கணவர் மேல வந்த அந்த தவறான ஈர்ப்பு அவங்களோட அறநெறிகளுக்கு முற்றிலும் முரணானது. கண்டிப்பா அந்த நினைவை அவங்களால தாங்கிக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த ரகசியமான ஏற்றுக்கொள்ள முடியாத காதலால் ஏற்பட்ட மனப்போராட்டமே மனசுல இருந்து மறைக்கப்பட்டு அவங்களோட கால்கள்ல உடல் வெளியா மாறிடுச்சு. அதாவது நான் அவனை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாதுன்னு மனசு அவங்களோட கால்களை முடக்கிடுச்சு. மிக சரியா சொன்னீங்க. இங்கேதான் ஃப்ராய்டு ஒரு மாபெரும் உண்மைய கண்டறிஞ்சாரு. நோயோட காரணம் வெளிப்படையான விபத்துக்கள்ல இல்ல, மனித மனசுக்குள்ள நடக்கிற கற்பனைகளாகவும் ரகசிய ஆசைகளாகவும் தான் அது இருக்கு அப்படிங்கறத அவரு உலகத்துக்கு சொன்னாரு. இதை கேட்கும்போது ஃப்ராய்டு பயன்படுத்தின அந்த புகழ்பெற்ற ஒப்பீடு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் இந்த மனப்பகுப்பாய்வை புதையுண்ட நகலத்தை தோண்டி எடுப்பதுன்னு ஒப்பிடுறாரு. ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. நாம வெளியிலிருந்து பார்க்கும்போது வெறும் செடிகள் தான் தெரியும். ஆனா தோண்ட தோண்ட இடிபாடுகள், உடைந்த சிலைகள்னு வெளியே வரும். நாம எவ்வளவு ஆழமா தோன்றோமோ அவ்வளவு சங்கடமான பழமையான விஷயங்கள் வெளியே வரும். நாம விரும்பாத, நமக்கு பயம் தர விஷயங்களை கூட நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆமா, ஃப்ராய்டுக்கும் ப்ரோயருக்கும் இடையில நடந்ததும் அதுதான் இல்லையா? ப்ரோயர் அந்த இடிபாடுகளை பார்த்து பயந்து ஓடிட்டாரு. ஃப்ராய்டு அதை தொடர்ந்து தோண்டினாரு. ரொம்ப அருமையான ஆழமான பார்வை இது. உண்மையை சொல்ல போனா அதனாலதான் ஃப்ராய்டோட இந்த கண்டுபிடிப்பு வெறும் மருத்துவத்தோட நிக்கல. ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஏதோ ஒரு விசித்திரமான நோயை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு மனித மனதோட அன்றாட போராட்டங்கள், குற்ற உணர்ச்சிகள், ஆசைகள் மற்றும் சமரசங்கள் பற்றிய ஒரு பொதுவான உளவியல் கோட்பாடா மனப்பகுப்பாய்வு உருமாறியது. நம்ம மனம் தனக்கு தேவையானதை எப்படி சமரசம் செஞ்சுக்குது, தனக்கே வலிக்காம எப்படி உண்மைகளை மறைக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் தான் நவீன உளவியலுக்கு ஃப்ராய்டு அளித்த மிகப்பெரிய பங்களிப்பு. ஆக இன்னைக்கு நாம ஒரு நெடிய பயணத்தை செஞ்சிருக்கோம். மேடையில நோயாளிகளை வச்சு வித்த காட்டின அந்த சால்பெட்ரியர் மருத்துவமனை காலத்திலிருந்து விலகி, மனநலம் அப்படிங்கிறது மனிதர்கள் தினமும் தங்களுக்கு தாங்களே செஞ்சுக்க வேண்டிய ஒரு புகைப்போக்கிய சுத்தம் செய்யும் வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு வரலாற்று பயணத்தை நாம இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப சிறப்பான தொகுப்பு. பிராய்ட் இந்த புத்தகத்தோட இறுதியில ஒரு அழகான வாக்கியத்தை சொல்றாரு. ஹிஸ்டீரியாவோட விசித்திரமான துயரங்களை மனிதர்களோட சாதாரண அன்றாட கவலைகளா மாற்றுவதுதான் சிகிச்சையோட முக்கிய நோக்கம். ஒண்ணு அது மனசை எவ்வளவு லேசாக்குது பாருங்க. இது ஒரு மிகச்சிறந்த சுருக்கம். இந்த தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். நாம கண்டு கொள்ளாம விடுற அல்லது வேண்டுமென்றே மறைக்கிற நமது எண்ணங்களை, குற்ற உணர்ச்சிகளை நம்ம உடம்ப எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குன்னா, உங்களோட எந்த சிறு உடல் உபாதை நீங்க மறக்க நினைக்கிற ஒரு ரகசிய நினைவோட குரலா இருக்கலாம். அடுத்த முறை உங்களுக்கு காரணம் இல்லாம ஒரு தலைவலியோ கழுத்து வலியோ வரும்போது உங்க மனம் உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சிக்கிறதுன்னு கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.